நீ அடிச்சத கோகிலா நிச்சயமா தப்பா எடுத்துக்க மாட்டா. சின்ன பொண்ணு தானே, அவ சொன்னதையும் பெருசா எடுத்துக்காத. இங்க பாரு, அந்த பையன் கோகிலாவை தேடி தேடி வரான். கோகிலாவுக்கும் அந்த பையன் மேல ஒரு அபிப்பிராயம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை கல்யாணத்துக்கு நேரம் கூடி வரதால தான் இதெல்லாம் நடக்குதோ என்னமோ. நாமே அந்த பையனை பத்தி விசாரிக்க கூடாது? வந்தவங்க யாருன்னே தெரியாம எதை நம்பி நம்ம பொண்ணை கொடுக்கறது? அதோட கோகிலாவுக்கு கல்யாணம் பண்றதுக்கு இப்ப என்னங்க அவசரம்? ஒரு கல்யாணம் பண்ணணும்னா இவ்வளோ செலவுகள் இருக்கு. இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. அவ கல்யாணத்தை பத்தி எல்லாம் இப்ப நம்ம யோசிக்க வேண்டாங்க, அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப என் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா, கோகிலாவை பத்தின வீடியோ பரவிடுச்சு. நாளைக்கு அது அவ லைஃப பாதிச்சிருமோன்னு நான் பயப்படுறேங்க. அந்த பயம்லாம் வேண்டாம் மகா. நாளைக்கு வேற ஏதாவது ஒரு விஷயம் வந்தா இந்த விஷயத்த மறந்துடுவாங்க. எவ்வளவு ஸ்பீடா பரவுதோ அவ்வளவு ஸ்பீடா அது மறைஞ்சு போயிடும். அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. சரி, நடந்த எதையும் மைண்ட்ல ஏத்திக்காத. எல்லாம் தானா சரியாயிடும். நீ வா, சாப்பிட போலாம். எனக்கு மனசே சரியில்லைங்க, நீங்க போய் சாப்பிடுங்களேன். இதான் வேண்டான்னு சொல்றது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா சாப்பிட மாட்டேன்னு உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்குவ. இப்ப நீ வரலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். என்னங்க நீங்க குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டாதான் மாத்திரை போட முடியும். எனக்கு சாப்பாடும் வேண்டாம், மாத்திரையும் போட வேண்டாம். ஓகே, குட் நைட். நானும் வரேன், சாப்பிடலாம். ம்.